நீயும் எதுவும் மனசுல வச்சுக்காது என்ன. சரி போய் தூங்கு போ. தூங்கணுமா? டேய், இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டா, மறந்துட்டியா? உங்க அப்பா தான் இன்னும் ஏத்துக்கவே இல்லைல்ல, அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் நைட்டு? அதெல்லாம் ஏத்துப்பாரு. நீ அவர் மனசை மாத்திருவ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் ஓகே தான். முதல்ல உங்க அப்பா மனசு மாறட்டும், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் தான் நம்பிக்கை இருக்குன்னு சொல்றேன்ல, என்ன சும்மா சும்மா. இருந்தாலும் லைட்டா உள்ளுக்குள்ள எனக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. ஒண்ணு பண்ணலாமா? நான் வேணா நீ ஆசைப்பட்ட மாதிரி வெக்கப்பட்டு வந்து கதவை திறக்கட்டுமா? பால் கூட ஃபர்ஸ்ட் நீ குடி, அதுக்கப்புறம் நான் குடிக்கிறேன். அப்புறம் என்ன? உன் கால்ல விழணும்ல, இப்ப பாரு. அதெல்லாம் சரிதான். இருந்தாலும் உங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை தான். அக்கா, அக்கா கதவை திறக்கா. அக்கா, மாமா, டேய் தங்கச்சி கதவை திறக்கா. என்னன்னு போய் பார்ப்போம். அக்கா சீக்கிரம் கதவை திறக்கா. அக்கா, அக்கா. என்னடி? அப்பா, அப்பாக்கு என்ன? அப்பாக்கு ஏய் என்னன்னு சொல்ல. அப்பா மாமா, அப்பா நெஞ்ச பிடிச்சிட்டு படுத்துட்டாரு. என்னதான் இந்த ஆளுக்கு வேணுமோ. ஐயோ என்னங்க? ஐயோ ஐயோ என்னாச்சுங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க வாங்க ஹாஸ்பிடலுக்கு போலாம். என்னாச்சுப்பா? என்னங்க? ஐயோ என்னம்மா இது? மாப்ள வண்டி எடுங்க, இவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். வேண்டாம் வேண்டாம் லட்சுமி வேண்டாம். பவி சொல்லுங்க. அந்த மாத்திரை எடுத்தாய். சரி மாத்திரை எடு. என்ன சீக்கிரம் எடு. இதுவாக்கா? குடி சீக்கிரம். ஒண்ணும் இல்லைங்க. அம்மா தண்ணி எடுமா சீக்கிரம். சரி. அப்பா மாத்திரை போடுப்பா. பாத்து. அப்பா அப்பா என்ன ஹாஸ்பிடல் வேணா போயிட்டு வரலாம் வாப்பா. வேண்டாத்தா வேண்டாம். வலி கொஞ்சம் பரவாயில்ல. அப்பா பரவாயில்ல வாப்பா. இப்ப பரவாயில்லத்தா, லேசா தான் வலி இருக்கு. என்ன சத்த? நல்லதா பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு நெஞ்சு புடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டாரு. முன்னாடி ஆயிருக்கு அந்த மாதிரி. ஆமா, இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி கீழே விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் இப்பதான் வந்திருக்கு இந்த மாதிரி. சரி ஹாஸ்பிட்டல் போனா நல்லா தானே, போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துரும். ஏண்டாலு அப்பா கூட்டு வா போலாம். அப்பா அப்பா வாப்பா. வேண்டாம் தாய் வேண்டாம், எனக்கு ஒன்றும் ஆகாது. அப்பா எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம்ல, வாப்பா போயிட்டு வரலாம். பக்கத்துலயே எங்கேயாவது போயிட்டு இல்ல தாய், வந்துடலாம்ப்பா. மாத்திரை போட்டதுக்கு அப்புறம் இப்ப பரவாயில்ல. காலையில வரைக்கும் பார்ப்போம், வலி இருந்துச்சுன்னா போயிட்டு வந்துடுவோம். சரி நீ போய் தூங்குதா. அப்பா என்ன பேசுற நீ? உன்னை இப்படியே விட்டுட்டு நான் எப்படி போவேன்? நீ வாப்பா நம்ம போலாம். தாத்தா, என் கொலசாமி தாடி. சரி நீ வந்து படுவா. லட்சுமி கொஞ்சம் குடிக்க வெண்ணி மட்டும் எடுத்து வரியா? சரிங்க, இது எடுத்துட்டு வரேன்.
போய் தூங்குடா. நான் அப்பா கூட இங்கேயே இருக்கேன். சரி பார்த்துக்கோ அவர் ஏதாச்சும் நான் கூப்பிட்டு சரியா. அப்பா நீ படுவா. பாத்துப்பா. அத்தா ஏன் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தூங்குறேன். இன்னைக்கு மாமாக்கு சுடு தண்ணி எடுத்து போலியா? சுடு தண்ணியா? அவருக்கு நெஞ்சு வலிக்கல, ஒண்ணும் வலிக்கல. எல்லாம் நாடகம் மாப்ள. நான் நினைச்சேங்க அத்தை, எனக்கு தெரியும் அந்த ஆள் ஏதோ நாடகம் போட்டுருக்கிறாருன்னு. ஆனால் ஆண்டாள் கிட்ட இப்போ சொன்னேன்னு வைங்களேன், அவள் வந்து ஏன் மேலே தாண்ட வாடிடுவா. அதனால தான் அமைதியாக வந்தேன் நான். உங்களை பழி வாங்குறதுக்காக தான் அவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதான் பச்சையாக தெரியுதுங்களே அத்தை. விடுங்க அவர், நான் பார்த்துக்கிறேன். மாப்ள, அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். என்ன அத்தை, நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அந்த ஆள் பண்ணதுக்கலாம்? அதையும் தாண்டி ஆண்டாலே மாறிட்ட, மாமா மாற மாட்டாரன்னு. நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, அவரையும் மாற்றிடலாம். நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? எது எப்படியோ நீங்களும் ஆண்டாலும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதும். கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்போம். நீங்கள் கவலையே படாதீங்க. புரியுதுங்களா? ம். அந்த ஆண்டாளு தேவையில்லாம உன்னை வேற கஷ்டப்படுத்திட்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. எனக்கு உங்களை விட வேற எதுவும் முக்கியம் இல்லை. நீங்கள் படுங்கப்பா. நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் தூங்குங்க. இன்னைக்கு ஒரு நாள் நெஞ்சு வலின்னு சொல்லி 2 பேரையும் பிரிச்சாச்சு. ஆனால் டெய்லி இதே மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. நாளைக்கு 2 பேரையும் ஒரே அடியாக பிரிச்சுடுவோம். நான் கண்டிப்பாக பிரிச்சு விடுவேன். ஆதியப்பா, நானும் வரேன். ஆதியப்பா, எங்க போறீங்க? என்னை விட்டு போகாதீங்க. நானும் உங்க கூட வரேன். ஆதியப்பா, என்னை விட்டு போயிடாதீங்க. நானும் வரேன். ஆதியப்பா, என்னையும் கூட்டிட்டு போங்க. ஆதியப்பா, நானும் வரேன். ஆதியப்பா, என்னை விட்டு எங்க போறீங்க? என்னையும் கூட்டிட்டு போங்க. ஆதியப்பா, நானும் உங்க கூடவே வரேனே. ஆதியப்பா, என்னையும் கூட்டிட்டு போங்க. நானும் உங்க கூட வரேன். ஆதியப்பா. ஹலோ. தூங்கிட்டீங்களா? இல்லை, சொல்லுங்க. தமிழ் என்ன பண்ணுறா? அவ தூங்கிட்டா. ரொம்ப அழுதாளா? ம். பாரதி, ப்ளீஸ் இனிமேல் இந்த மாதிரிலாம் அடிக்காதீங்க. ம். பாரதி. ம், சொல்லுங்க. இல்லை, லைனில் இருக்கீங்களான்னு பார்த்தேன். இருக்கேன். வேற ஒன்றும் இல்லைல்ல? பாரதி, கேட்குதா? ஆ, நல்லா கேக்குது. சொல்லுங்க. இல்லை, வேற ஒன்றும் இல்லையான்னு கேட்டேன். இல்லை. சரி, அப்போ நான் வச்சிடுறேன். ம், வச்சிருங்க. சரி. ஆதியப்பா, ஆதியப்பா, ஆதியப்பா. சொல்லுங்க பாரதி. ஆ,
இல்ல நீங்க இன்னும் தூங்கலல்ல? இல்லை தூங்கல, சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? என்ன கேள்வி இது? எதா இருந்தாலும் சொல்லுங்க. தமிழ் உங்களை ரொம்ப மிஸ் பண்றா. தெரியும். அவளுக்கு இப்பெல்லாம் உங்க கூட இருக்கதான் பிடிச்சிருக்கு. ம். இப்பெல்லாம் அவளுக்கு என்னை விட உங்களை தான் ரொம்ப பிடிக்குது. சரி. இப்ப கூட தூக்கத்துல உங்க பேரையே சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அவளால நீங்க இல்லாம இருக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. அது அவளுக்கு மட்டும் தோன்றதுல என்ன யோசனை இருக்கு பாரதி? நீங்களும் நானும் ஒன்றா இருந்தால் தான் என்னால் அவ கூட இருக்க முடியும். எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்கள் என்ன பண்ணணும்னு நானும் சொல்ல விரும்பல பாரதி. இங்கே கட்டாயப்படுத்தி காதலையும் அடித்து கொடுமைப்படுத்தி அன்பையும் வாங்க முடியாது. தமிழ் என்ன மன்னிச்சிட்டா, நீங்களும் என்ன மன்னிச்சா நம்ம 3 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். இதை தவிர என்கிட்ட சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை. என்னால என் மனசை மாத்திக்க முடியலையே. சரி, அப்போ நான் போயிடுறேன் பாரதி. உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம, உங்களை எந்த தொந்தரவும் பண்ணாம நான் போயிடுறேன். நீங்க முடிவே பண்ணிட்டீங்களா? வேற வழி? நீங்க முடிவெடுக்க லேட் பண்ணா நான் முடிவெடுத்து தானே ஆகணும். நமக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் இருக்கும்போது அவங்கள பார்த்தும் பேச முடியாம, பேசியும் சிரிக்க முடியாம, சிரிச்சும் சேர முடியாத வலி இருக்கு. அந்த வலியெல்லாம் அனுபவிச்சாதாங்க தெரியும். இப்பெல்லாம் அழுகிறதுக்கு என் கண்ணு தயாரா இருந்தாலும் அதுலேருந்து வர்றதுக்கு கண்ணீர் இல்லை. அழுது அழுது பத்தி போச்சு. என்னை நீங்க வேண்டான்னு தூக்கி போட்டு வந்தப்ப நான் அழுதேன். எங்க நீங்க கிடைக்காம போயிடுவீங்களோன்னு நினைச்சு அழுதேன். உங்களை பார்க்கவே முடியாதுன்னு தவிச்சப்போ அழுதேன். உங்களை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் உங்க கூட சேர முடியாதுன்ற ஏக்கத்தில் அழுதேன். இப்போ உங்களை விட்டு போகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த முடிவை எப்படி கடக்கிறதுன்னு தெரியாம அழுது அழுது கண்ணீரே வத்தி போச்சுங்க. முடிஞ்சு போன விஷயத்த உங்களுக்குள்ள வச்சு ஏன் உங்களையே நீங்க வருத்திக்கிறீங்க? முடியக்கூடாதுன்னு நினைச்சு என்ன நான் வருத்திக்கிறேன். ஆனா நீங்க எடுக்கிற ஒரே ஒரு நல்ல முடிவு நம்மளையும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்தணும்னு மட்டும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப கூட இந்த எலெக்ஷன் முடியும் போது நீங்க என் கூட சேர்ந்து வாழ வருவீங்களா இல்ல என்ன வேண்டான்னு சொல்லிடுவீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா சரி விடுங்க, எதுக்கு நடக்காதவனை பேசி கஷ்டத்தை கூட்டிக்கணும்? இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. வேணாம் பாரதி, உங்க கணக்குப்படி இன்னிலிருந்து இன்னும் 18 நாள் இருக்கு. அதுக்குள்ள ஒரு முடிவெடுங்க. அது என்ன முடிவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். எந்த முடிவா இருந்தாலுமா? எந்த முடிவா இருந்தாலும் ஏத்துப்பீங்களான்னு கேட்டேன். நிச்சயமா பாரதி, அந்த முடிவை பொறுத்து தான் என் முடிவும் இருக்கும். அப்போ நான் வரலன்னு சொன்னா விட்டு போயிடுவீங்களா? கண்டிப்பா. உங்களுக்கும் அதானே வேணும்னு சொன்னீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணே ஒண்ணுதாங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. அப்படியே நான் தப்பு பண்ணிட்டேன்னு நீங்க நம்பினாலும் அதுக்காக சாகிற வரைக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா என்ன, அதை உங்க கூட இருந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதாங்க. பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாம ஒரு பொருளை அடம் பிடிச்சு வாங்க நான் ஒன்றும் குழந்தையும் இல்லை. அதை வாங்கி கொடுத்து ஏமாத்துற அளவுக்கு நீங்களும் முட்டாளும் இல்லை. எந்த முடிவா இருந்தாலும் யோசிச்சிடுங்க. சரி பாரதி, டைம் ஆச்சு, நீங்கள் தூங்குங்க. காலையில் தமிழை வர ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல. வச்சிடுறேன். சரி. தூங்கிட்டு இருப்பேன்னு நினைச்சா
அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டீங்க? அதா தலைக்கு மேல வேலை இருக்குதா, வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தா வேலை நடக்குமா? நைட்டு அவ்ளோ துடிச்சிட்டு இருந்தீங்க, இப்போ வெளிய போகணும்னு அவ்ளோ அவசியம் என்ன? ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமே. என் மவ ஆண்டாளு ராத்திரி ஃபுல்லா என் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டாளா, அப்படியே வலியெல்லாம் பறந்து போயிடுச்சு. ஏதா அப்பா உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், மறைக்காம உண்மை மட்டும்தான் சொல்லணும். பா கேளுப்பா. உனக்கு அந்த அழகர் பையில பிடிச்சிருக்கா? அதா அப்பா உன் நல்லதுக்கு தான் கேட்கறேன், உண்மையை உடைச்சு சொல்லு. அப்பா ஆரம்பத்துல எனக்கு அவனை பிடிக்காம தான் இருந்தது. ஆனா இப்போ அவனை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா. அவன் கூட இருந்தா நீ சந்தோஷமா இருப்பேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குப்பா. அத ஆண்டாளே, அப்பாவுக்கு உன் சந்தோஷம் தான்டா முக்கியம். அப்பா ஆமாத்தா, உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னா எனக்கும் பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். என்ன அவன் இம்புட்டு நாளா செஞ்சதையே நினைச்சு மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தம் ஒட்டிட்டு இருந்தது. ஆனா உனக்கு அவனை பிடிக்கும்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த வருத்தம் கூட காணாம போயிருச்சுதா. அப்பா தேங்க்ஸ்பா. இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா இப்போ நீயே கேட்டுட்ட. ஏத்தா, என் புள்ள மனசு எனக்கு தெரியாதா? நானும் அவங்கிட்ட கோவமா அவன் மனசு சங்கடப்படுற மாதிரி நிறைய நடந்து போட்டேன். பாப்பா அதெல்லாம் அவன் மனசுல வச்சுக்க மாட்டான்ப்பா. ஏய் என்னத்தா நீ, நான் தான் மருமகன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன கட்டின புருஷனை அவன் சொல்லிட்டு இருக்கிறவ? அது பா அவனை அப்படியே கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிருச்சு. இந்தாரு, ரூமுக்குள்ள வீட்டுக்குள்ள நீ எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்க, ஆனா மத்தவங்களுக்கு முன்னாடி அவனுக்கு நீ கொடுக்கற மரியாதையை தானே அவங்களும் கொடுப்பாங்க. பா சரிப்பா, இனிமே அவனை நான் சாரி சாரி அவரை இவரனே கூப்பிடுறேன். ஆத்தா, நான் சொல்ல வர்றத நேரடியா சொல்லிப்படுறேன். இந்தாரு, இது வரைக்கும் எப்படி போச்சோ எப்படி இருந்துச்சோ அதெல்லாம் மறந்துடுவோம். உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அவனை பிடிச்சிருக்குது தான். என்ன ஒண்ணே ஒண்ணு, 20 வருஷமா ஒரு தடவை கூட தோக்காம பிரசிடெண்டாவே இருந்துகிட்டு இருக்கேன். ஏதா ஆண்டாளு, என்னை எதிர்த்து வேற எவன் நின்று இருந்தாலும் வாடா ஒரு கை பாத்திரலான்ட்டு இறங்கி நின்றுப்ப. ஆனா எதிர்த்து நிக்கிறவன் மாப்பிள்ளையா போயிட்டானே. மாப்பிள்ளை கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கும்? வீட்டுல இருக்கிற நமக்கும் சங்கடமால இருக்கும். உங்க நிலைமை எனக்கு புரியுதுப்பா. நீங்க என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அவரை செய்ய வச்சிடறேன்ப்பா. அது ஒண்ணு இல்லத்தா, இந்த எலெக்ஷன் இருந்து அவனை வாபஸ் வாங்க வச்சா மட்டும் போதும். இத பார்த்தா அவன் அதை மட்டும் பண்ணிட்டான்னு வையே, நம்ம ஒண்ணு பண்ணா சந்தோஷமா இருக்கலாம். இருந்தாலும் மருமகனும் மாமனும் சண்டை போடுறது நல்லாவா இருக்கும்? இத சொல்றதுக்கு அப்பா இவ்ளோ நேரமா யோசிச்சீங்க? சரிப்பா, இப்ப என்ன, அவர் இந்த எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கணும் தானே? நான் பாத்துக்கிறேன், சரியா? நான் அவர்கிட்ட பேசுறேன். அதான் இங்காரு, எனக்காக நீ இந்த விஷயத்தை பேச போய் உங்களுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபம் வந்துட போகுதுதா? ஐயோ அப்பா, என்ன இருந்தாலும் எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்.